மகர ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2026 எப்படி இருக்கும்? 2ஆம் பாவத்தில் ராகு புதன் செவ்வாய் இருப்பதால் வீட்டில் கம்மியாக பேச வேண்டும், யாருடன் விவாதம் செய்யக்கூடாது, அல்லது விவாதம் செய்தால் குடும்பத்தில் வீண் பிரச்சனை உருவாகும். குடும்பத்தார் அண்ணன் தம்பிகளுடன் விவாதம் உண்டாகும். தன்னுடைய பல்லில் நோய் உருவாகும். புதன் சேர்ந்திருக்கு இல்லையா, பல்லில் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. 3ஆம் பாவத்தில் சனி சூரியன் சேர்க்கை, இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரி எல்லாம் வச்சுருக்கிறவங்க நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நாட்டு வெளிநாட்டு யாத்திரை செய்வீர்கள். 4ஆம் பாவத்தில் சுக்கிர பகவான் பேர் புகழை கொடுப்பார். புது முயற்சியில் லாபம் பார்ப்பீர்கள். 6ஆம் பாவத்தில் குரு விரோதிகள் அதிகமாக இருப்பார்கள். காலில் நோய் வரும், காலில் அடிபடுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. வெளிநாட்டு வியாபாரம் செய்கிறவர்கள் எல்லோரும் இந்த ஒரு மாதம் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். அதுவும் குரு பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது ராகு செவ்வாய் 2ஆம் பாவத்தில் தனசானத்தில் சேரும் பொழுது நீங்கள் பணத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதிகமாக யாராவது சொல்லி ஸ்பெக்குலேஷன் எல்லாம் பண்ணாதீங்க, ஷேரை வாங்காதீங்க, அல்லனா நஷ்டத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா பேர் புகழ் பதவி இருக்குது. கலைஞராக இருந்தீங்கன்னா நல்ல லாபம் வரும், கடுமையாக ஒழிக்க வேண்டியது வரும், அடிக்கடிக்கு யாத்திரை செல்ல வேண்டியது இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் என்று சொல்லுவேன். ஆனால் பதவி உயர்வெல்லாம் இருக்காது, உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் 6ல் இருந்து விரோதிகள் அதிகமாக இருக்கும் பொழுது விரோதிகள் தான் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள். ஏன்னா இவங்க விரோதம் செய்ய நீங்கள் நல்ல வேலை செய்வீங்க, அதனால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, நல்ல ரிசல்ட் வந்து சேரும். வயதானோர் எல்லோருக்கும், வீட்டில் இருக்கிறவங்களோ விவசாயம் பண்ணுறவங்களோ எல்லோருக்கும் சொல்கிறேன். 6ஆம் பாவத்தில் குரு இருக்குது. வெளியே செல்லும் பொழுது தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். உணவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். ஆமாம், இல்லைன்னா அதே நேரத்தில் யாத்திரை செல்லும் பொழுது தண்ணி பள்ளம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடுங்க, காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம், பகவான் தட்சிணாமூர்த்தேஸ்வரை கும்பிடணும். அட்லீஸ்ட் வியாழக்கிழமை தினமும் கும்பிடலாம், கும்பிட வேண்டும் தினமும். ஆனால் தினமும் கும்பிடல, நமசிவாய மந்திரம் பண்ணுங்கள். வியாழக்கிழமை குரு பகவான் அல்லது பகவான் தட்சிணாமூர்த்தேஸ்வருக்கு ஒரு விளக்கு ஏற்றி கொண்டு வாருங்கள். சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.